மிகப்பெரிய ஒரு வழக்கில் நேபாளத்து ராஜா, ஹைதராபாத் ராணி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. 2012ஆம் வருடம் ஒரு நாள் சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வேப்பேரி காவல் உதவி ஆணையாளருக்கு வான் செய்தியில் ஒரு அழைப்பு. வேப்பேரி காவல் நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற கார்பரேஷன் மைதானத்தை ஒட்டி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கால் சார், நீங்கள் இம்மீடியட்டாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காவல் உதவி ஆணையாளரை அட்டன் பண்ண சொல்றாங்கன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கணும் அப்படிங்கிற பொருள்ல கிருஷ்ணமூர்த்தி இம்மீடியட்டா கட்டுப்பாட்டு அறையை செல்போன்ல தொடர்பு கொண்டார். அவர் சொல்றா, சார் அங்க ஒரு கிரேவ் பர்க்லரி கிரைம் இன்ஸ்பெக்டர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு, நீங்க இம்மீடியட்டா போங்க சார். கிருஷ்ணமூர்த்தி அடுத்த 5 நிமிடத்துல அங்க போய் ரீச் ஆகிறார். ஜெயக்குமார்கிட்ட கேட்கிறாரு, என்ன ஜெயக்குமார் திருடு போயிருக்கு அப்படின்னு. சார் கொஞ்சம் நகை, கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பணம் சொல்றாங்க சார். எவ்வளவு நகை அப்படின்னு கேட்கிறார். ஒரு 150 சவரன் சொல்றாங்க சார். 150 சவரன் திருடு போச்சுன்னா அது கிரேவ் கிரைம்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ல வந்துடும், பெரிய திருட்டு. அந்த வீட்டு உரிமையாளரை விசாரிச்சப்போ அவர் நேற்று ஒரு நாள் மட்டும் பெங்களூருக்கு ஒரு உறவினர் திருமணத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு காலையில் வரும்போது தான் இந்த சம்பவத்தை பார்க்கறதா அவர் சொல்றார். கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு பின்பக்கம் சுற்றி பார்க்குறாரு. கடப்பாறையை கொண்டு கிரில்ல உடைச்சி உள்ள புகுந்து பீரோலையும் உடைச்சி அதில் இருந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வராரு, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வராரு, போலீஸ் போட்டோகிராஃபர் வராரு, போலீஸ் நாய் வருது. அது அவங்களுடைய வேலையெல்லாம் செய்யறாங்க. கிருஷ்ணமூர்த்தி அதை விசாரணை செய்ததில் அந்த உரிமையாளர் ஒரு நாள் வெளியூர் போறாங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த தகவல் தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கோணத்தில் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு ஒரு டீம் அனுப்புகிறாரு. பழைய குற்றவாளிகள் பட்டியலை எடுத்து அதில் ஆக்டிவாக யார் இருக்கா, இப்போ தற்சமயம் ஜெயிலிருந்து வந்திருக்கவன் யார் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் போகுது. அந்த உரிமையாளர் வீட்டில் காவலாளி யாரும் உண்டான்னு கேட்டப்போ காவலாளியாக இருந்த ஒரு கூர்க்கா ராம்சிங் 10 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு தெரியுது. அவனுடைய செல்போனை கான்டாக்ட் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனுடைய கால் டீட்டெயிலை பார்த்தா அவன் நேபாளத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உறுதியாக தெரியுது. இந்த ராம்சிங்குக்கு இங்கே யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அடிக்கடி அவன்கிட்ட வந்து பேசுவாங்களான்னு விசாரித்தப்போ பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ராவ் பகதூர் சிங்னு ஒரு குறுக்கா வந்து பேசுவான் சார் அடிக்கடி அப்படின்னு உரிமையாளர் சொல்கிறார். ராவ் பகதூர் சிங்கை அழைச்சி விசாரிக்கிறாங்க. சார் எங்கள் நாட்டுக்காரன், அதனால் நான் பேசுவேன், மற்றபடி எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற. கிருஷ்ணமூர்த்தி ராவ் பகதூர் சிங்கினுடைய செல்போன் நம்பரை வச்சு அவருடைய கால் டீட்டெயிலாம் வெரிஃபை பண்ணுறாரு. அந்த சம்பவம் நடந்த இரவு அன்று ராவ் பகதூர் சிங் பெங்களூரில் இருக்க ஒரு ஆளோட அடிக்கடி செல்போனில் பேசுகிறான். அந்த பெங்களூரில் இருக்க நபரனுடைய செல்போன் டவரை பார்த்தா பெங்களூரில் ஆரம்பித்து ஓசூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், கோயம்பேடு, புரசவாக்கம், கடைசியாக இந்த வீட்டு ஸ்பாட்டில் வந்து நிற்கிது. ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்பி அதே செல்போன் டவரு திருப்பி புரசவாக்கத்திலேருந்து ஆரம்பித்து கோயம்பேடு போய் பெங்களூர் ரீச் ஆயிடுச்சு. ராவ் பகதூர் சிங்கு கிருஷ்ணமூர்த்தியினுடைய கிடுக்கு பிடிக்கி மாட்டினார். அவனுடைய வீட்டை போய்
சோதனை போட்டதில் இந்த வீட்டில் திருடு போன வெள்ளி நகைகள் பாத்திரங்கள்லாம் கிடச்சிது. அப்புறம் விசாரணை முறை லைட்டாக மாற்றினோடனே சொன்னான், சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ராஜா சிங், அவன் தான் பெங்களூரில் இருக்கான். இந்த வீட்டு ஓனர் ஊருக்கு போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை நான் வர சொல்லி இதை செய்ய சொன்னேன். நகையெல்லாம் அவன் தான் வச்சுருக்கான், பெங்களூரில் இருக்குது, நான் கூப்பிட்டு போனால் ஆளை காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஜெயக்குமார் ஒரு டீமோட ராவ் பகதூர் சிங்கை அழைச்சிக்கிட்டு பெங்களூர் போகிறார். ஆனால் ராஜா சிங் அங்கே இல்லை, நேபாளத்துக்கு போயிட்டான். அவனுடைய டீட்டெயிலை வெரிஃபை பண்ண அவன் நேபாளத்துக்கு போயிட்டது உண்மையாகவே தெரியுது. நேபாளத்தில் போய் ஒரு அக்யூஸ்ட் அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட முடியாது. நேபாளத்தில் மாவோயிஸ்டுகளுடைய அராஜகமும் அதிகாரமும் அதிகம். போலீஸையும் மிஞ்சி அவங்க செயல்படுவாங்க. ஏற்கனவே எக்மோர்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன்னு சில பேரோட நேபாளத்துக்கு போய் மாவோயிஸ்டுகள் அவங்க துரத்த ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்துட்டார் சுப்பிரமணியம். அந்த காவல் நிலையத்துக்குள்ளேயும் புகுந்து அவங்கள தாக்குனாங்க அந்த மாவோயிஸ்டுகள். அங்கே இருக்கிற போலீஸு கொஞ்சம் திறமையாக செயல்பட்டு அவங்கள காப்பாற்றி ஊர் அனுப்பிச்சு வச்சாங்க. இது போன்ற சம்பவங்கள் சென்னை காவல்துறையில் உண்டு. அதனால் இம்மிடியட்டாக நேபாளத்துக்கெல்லாம் போகிற வாய்ப்பு கம்மி. ராவ் பகதூர் சிங்கை மீண்டும் கிடுக்குப்பிடி போட்டதில் அவன் ஒரு தகவல் சொன்னான். சார், ஹைதராபாத்தில் ராணின்னு அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா சார், அடிக்கடி அங்கே போய் தங்குவான், அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கம் சார் அப்படின்னு அந்த அம்மா டீட்டெயிலை கொடுத்தான். இம்மிடியட்டாக ஒரு பெண் உதவி ஆய்வாளர் ஒரு டீமோட ஹைதராபாத்துக்கு போய் அந்த ராணியை வேப்பேரிக்கு கொண்டு வந்தாங்க. அவள் பேர் மட்டும் ராணி இல்லை, ஆளும் ராணி மாதிரி அழகான ஒரு பெண்மணி, படிச்சிருக்கா. அவளை விசாரிச்சப்போ சொல்லிட்டா, சார் ராஜா சிங் என்னை பார்க்க வருவான், அடிக்கடி வருவான், என்கிட்ட தங்குவான், கடந்த வாரம் கூட நான் நேபாளத்துக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் சார், மற்றபடி இப்போ சமீபத்தில் அவன் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டான். போலீஸுக்கு கிடைச்ச ஒரே துருப்பு சீட்டு ராணி. இந்த ராணியை வச்சு தான் கேம் ஆடணும். அவள் படித்த பொண்ணுனால அவளை தெலுங்கில் பேசி இங்கேருந்து ராஜா சிங்குக்கு நேபாளத்துக்கு பேச சொன்னாங்க போலீஸ். நான் இது மாதிரி சென்னைக்கு வந்திருக்கேன், பெரியமேட்டில் இந்த லாட்ஜில் தங்கியிருக்கேன், நான் 1 வாரத்துக்கு இங்கே இருப்பேன், உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீ வந்தனா பார்க்கலாம், 1 வாரம் கழித்து நான் திருப்பி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ராணியை பார்க்குறதுக்கு நேபாளத்துலேருந்து கிளம்பிட்டார். நம்முடைய டீம் எல்லாம் போய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாங்க. ராஜா சிங் இறங்குறான், அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி பிடிச்சி வெப்பேரி கொண்டு வந்தாங்க. ராணியை பார்க்க வரானே, நகையெல்லாம் கொண்டு வருவான், அவளுக்கு பரிசளிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட போலீஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் வெறும் கையோட சேர்ந்தான். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு, குற்றத்தை செஞ்சதை ஒத்துக்கிட்டான். ஆனால் திருடின நகை அவ்வளவும் நேபாளத்தில் இருக்கு. போலீஸுக்கு ஒரு இக்கட்டான, நெருக்கடியான, சவாலான ஒரு வழக்கு. இங்கேருந்து நேபாளில் பக்கத்தில் அந்த பார்டரில் ஒரு 50 கிலோமீட்டர் இந்திய எல்லையில் ஒரு சின்ன ஊர் இருக்கு. சில தகவல்லாம் சேகரிச்சுட்டு அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு லாட்ஜில் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் அண்ட் பார்ட்டி ராஜா சிங் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ராஜா சிங் நேபாளத்துக்கு நகையை வச்சிருக்க அவனுடைய தாய்மாமன் கஜன் சிங்கோட பேசினான். இந்த மாதிரி நகையை நீ எதுவும் பண்ணிட வேண்டாம், இங்கே ஒரு பார்ட்டி, அருமையான பார்ட்டி வந்திருக்குது, அதிக ரேட்டு தராங்க, நீ இம்மிடியட்டாக நகையை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த லாட்ஜுக்கு சேருன்னு அங்கேருந்து ராஜா சிங் ஜெயக்குமார் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே பேசினான். ஒரு 4 மணி நேரத்தில் கஜன் சிங் நகைகளோடு சேர தமிழ்நாடு போலீஸு திருடு போன அத்தனை நகைகளையும் அங்கே சீஸ் பண்ணாங்க. உலக சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூரை ஜெர்மனில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த இன்றைக்கும் புழல் சிலையில் இருக்கிறான் அவன். அந்த வரலாறு தமிழக காவல்துறைக்கு உண்டு. டிஎஸ்பி செல்வராஜ் இந்த காரியத்தை செஞ்சார்.
மும்பையில் சிவப்பு விளக்கு பகுதியில் விற்கப்பட்ட தமிழ் பெண்ணை ஒரு 2 கான்ஸ்டபிளோட சேர்ந்து ஒரு எஸ்ஐ போய் அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்த வரலாறு காவல்துறைக்கு உண்டு. தங்கரத்னம்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர். பவேரியா கேங் இஷ்டத்துக்கு துப்பாக்கியால் சுட்டு கொலை செஞ்சு கொள்ளையடிச்சிட்டு போன கேங்கை அவங்க ஸ்டேட்டுக்கு போய் அங்கேயே என்கவுண்டர் பண்ணி இந்த பவேரியா கேங்குக்கு முற்றுப்புள்ளி வைத்த வரலாறு தமிழக காவல்துறைக்கு உண்டு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான வழக்கு. அக்யூஸ்ட் இங்கே இருக்கான், பொருள் மட்டும் நேபாளத்தில் இருக்கு. நேபாளத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் அந்த நகையை இங்கே வர வைத்து இந்த வழக்கில் முழுமையான 100% வெற்றி கண்ட சென்னை காவல்துறையினருக்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நேபாளத்து ராஜாவினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹைதராபாத் ராணி மூலமாக வரவழைத்து வெற்றி கண்ட இந்த புதுமையான ஒரு புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.